டிஆர்பி தேர்வு எழுதியிருக்கும் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பயிற்சி மையத்தின் மூலமாக தற்பொழுது பிஜிடிஆர்பி கோச்சிங் கிளாஸ் ஆன்லைன் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக குறைவான கட்டணத்தில் ஒரு நிறைவான பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். புதிதாக டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் மாலை 7:30 மணி முதல் 10 மணி வரை ஆன்லைன் வழியாக பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் காலை 3 மணி நேரமும் மாலை வேளையில் 3 மணி நேரமும் பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக தெளிவாக அனைவருக்கும் விலங்கியல் பாடம் புரியும் வகையில் தெள்ளத் தெளிவாக விளக்கி கூறப்பட்டு அனைவரிடமிருந்தும் வரவேற்பை பெற்றுள்ள ஒரு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தற்பொழுது அலகு 1ல் இன்வெர்டிபிரேட் அண்ட் கார்டேட் அந்த லெசனில் பயோடைவர்சிட்டி லெசனில் மைனர் பைலா அந்த டாப்பிக்கை பற்றி நாம் பார்ப்போம். மைனர் பைலா பொறுத்தளவு உங்களுக்கு நிறையா இருக்குது. பொதுவாக மைனர் பைலான்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்வெர்டிபிரேட் பைலம் முதுகு நாணற்றவை சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுடுவாங்க மேக்ஸிமம். அதாவது மேஜர் பைலம் அண்டு மைனர் பைலம்னு நம்ம பிரிச்சுடுவோம். மேஜர் பைலம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்கும். மைனர் பைலம்னு சொல்லும்போது அது நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அன்இம்பார்ட்டண்ட் அனிமல் இந்த மைனர் பைலத்தில் இருக்கும், நிறையா இருக்கும். அதுமாரி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸோ அல்லது ஈக்காலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸோ இது மாதிரி எதுவும் கிடையாது. சைஸ் வெரி ஸ்மால் சைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் அன்இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸு. அதுமாரி ஒரு ஃபுட்டுக்கோ அல்லது மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு அனிமலாக இருக்கிறதுனால நமக்கு இதை நம்ம மைனர் பைலா அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்கோம். இந்த மைனர் பைலாவை நம்ம சீலோமை வச்சு அதை நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, சீலோமேட் பைலா அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் சூடோ சீலோமேட் பைலா அப்படின்னு ஒன்று, அப்புறம் சீலோமேட் பைலா அப்படின்னு ஒன்று, 3ஆக பிரிச்சுருக்குறாங்க. அப்போ சீலோமேட் பைலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம சீலோமேட் பைலா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் மீசோசோவான்னு ஒரு குரூப் இருக்குது, நமட்டியா அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, 2 குரூப் இருக்குது. அப்போ இதில் பாடி கேவிட்டி ஃபில்டு வித் மீசன்கைம்ஸ். அப்போ பாடி கேவிட்டி இருக்குது, அதில் மீசன்கைம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அகாமடேட் ஆகிருக்கு. அந்த இடத்துல சீலோம் அப்படிங்கிறது கிடையாது, ஒரிஜினலாக கிடையாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க, மீசோசோவா நெமட்டீனியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ரிங்கோசீலான்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்தது இன்னொரு குரூப்பு சூடோ சீலோமேட் பைலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பொய்யான உடற்குழியை உடைய பைலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது இதில் ட்ரூ சீலோம் ஆப்சண்ட் ஆகிருக்கும். ட்ரூ சீலோம் உண்மையான சீலோம் கிடையாது. அப்போ பாடி கேவிட்டி சூடோ சீல் பொய்யான உடற்குழியால் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அனிமல் பொறுத்தளவு இந்த சூடோ சீலோமேட்டில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எண்டோபிராக்டா அப்படிங்கிற ஒரு பைலம் மைனர் பைலா வருது, அக்காந்தோசெப்பாலா அப்படிங்கிற மைனர் பைலா வருது, ரோட்டிஃபெரா அப்படிங்கிற மைனர் பைலா வருது, கேஸ்ட்ரோட்ரைக்கா அப்படிங்கிற மைனர் பைலா வருது, அடுத்தது கைனோரைங்கா அப்படிங்கிற ஒரு மைனர் பைலா வருது, நெமட்டோமார்பா அப்படிங்கிற மைனர் பைலா வருது. கிட்டத்தட்ட 6 மைனர் பைலா வருது. இது 6மே பிலாங்ஸ் டு த சூடோசீலோமேட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சீலோமேட் பைலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சீலோம்னா ட்ரூ சீலோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், உண்மையான சீலோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ உண்மையான சீலோம் உடைய மைனர் பைலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்று எக்டோபிராக்டா அப்படின்னு, அடுத்து பிராக்கியோபோடா, போரோனிடா, கீட்டோக்னேத்தா, பிரியாபுலிடா, சைப்பன்குலிடா, எக்யூராய்டியே, போகனோபோரா. எக்டோபிராக்டா, பிராக்கியோபோடா, போரோனிடா, கீட்டோக்னேத்தா, பிரியாபுலிடா, சைப்பன்குலிடா, எக்யூராய்டியே,
போகணும் போகிறா இது மாதிரி இருக்கக்கூடிய பைலங்கள்லாம் சீலோமேட் பைலா. மைனர் பைலாவில் சீலோமேட் பைலா. இப்போ நமக்கு சிலபஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன மைனர் பைலா இருக்குது அப்படின்னா டீனோ போரா அப்படிங்கிற ஒரு மைனர் பைலா இருக்குது, ரோட்டிஃபெரா இருக்குது, கீட்டோக்னேத்தா இருக்குது, ஒனைக்கோ போரா இருக்குது, சைப்பன் குலிடா இருக்குது, என்டோ பிராக்டா இருக்குது, எக்டோ பிராக்டா இருக்குது, போரோனிடா இதெல்லாம் இருக்குது. இத்தனை பைலம் இருக்குது. நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம், இது படிக்க போகிறோம். நம்ம இதில் வந்து நம்ம ஒரு பைலத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பைலம் அப்படின்னா கீட்டோக்னேத்தா அப்படிங்கிற பைலத்தை பற்றி பார்க்கலாம். கீட்டோக்னேத்தா. கீட்டோக்னேத்தாவுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்டோ பிராக்டா அப்படிங்கிற பைலத்தை பார்ப்போம். எக்டோ பிராக்டா அது பைலம். இந்த பைலத்தை பற்றி பார்க்கலாம். பைலம் இது வந்து பிரையோசோவா அப்படின்னு சொல்லலாம். பிரையோசோவா அதுதான் மாஸ் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் எக்டோ பிராக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனஸ் வந்து அவுட் சைட் ஆஃப் த பாடியில் இருக்கும், அதனால் வந்து இதை வந்து எக்டோ பிராக்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 5000 ஸ்பீசிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. 5000 ஸ்பீசிஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து மரைன் தான். நியர்லி 50 ஸ்பீசிஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். 5000ல் எல்லாமே மரைன் தான். 50 இனங்கள் மட்டும் நன்னீரில் வாழக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே கலோனியல் எக்டோபிராக்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா கலோனியல் கலோனியல் எக்டோபிராக்டா கூட்டமாக வாழக்கூடியது. மோனோபிரையோசோவன் அப்படிங்கிற ஒரு மோனோபிரையோசோவன் ஆம்புலன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மோனோபிரையோசோவன் ஆம்புலன்ஸ் இது மட்டும்தான் சாலிட்டரி. அதுமாதிரி பைலேட்ரல் சிமெட்ரி உடையது, இருபக்க சமச்சீருடைய உயிரினங்கள் இது எல்லாமே. மோர் தென் 2 செல் லேயர் அந்த டிஷ்யூ ஆர்கன் இது எல்லாமே இருக்கும். செல் லேயர் 2க்கு மேற்பட்ட செல் அடுக்குகள், திசு அமைப்புகள், ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. ட்ரூ சீலோமேட் உண்மையான சீலோமுடைய உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லோப்போபோர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. லோப்போபோர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் வந்து அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இதில் இருக்குது. அது மாதிரி பாடி பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி வந்து யூ ஷேப்பில் இருக்கும். அப்புறம் யானஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி யானஸ் வந்து அந்த யானஸ் இஸ் அவுட் சைட் ஆஃப் த ரிங் ஆஃப் தியர் டென்டகல்ஸ். அந்த டென்டகலுக்கு அவுட் சைடில் யானஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த லோப்போபோருங்கிறது பார்த்திங்கன்னா இந்த அனிமல்னுடைய அந்த டென்டக்கில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் லோப்போபோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டென்டக்கில் இருக்கக்கூடிய ஏரியா அதுதான் லோப்போபோர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது மாதிரி பாடி வந்து என்க்ளோஸ்ட் இன் ஏ கால்கேரியஸ் கைட்டினியஸ் ஜெலாட்டினியஸ் பாக்ஸ் டியூப் ஆர் கம்யூனல் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கால்கேரியஸ்னால் தன்னை சூழ்ந்து உடம்பை சூழ்ந்து ஒரு வகையான அந்த கால்கேரியஸ் சட்டகத்தை இது வந்து செக்ரீட் பண்ணும். அது வந்து கைட்டினஸ் ஸ்ட்ரக்சர்னால் ரொம்ப மொத்தமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரு. இப்போ நம்ம இன்செக்ட்லாம் இருக்குல்ல கைட்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி ஸ்ட்ரக்சர் பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்குங்கிறாங்க. ஜெலாட்டினஸ் பாக்ஸ் அதுக்குள்ளே தான் அனிமல் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபைன் பார்ட்டிகளை தான் ஃபீடிங்காக எடுத்துக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒரு டெஃபினட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேவ் நோ கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர்கன் அண்ட் நோ சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது, எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமும் கிடையாது. இந்த சிஸ்டம்லாம் வந்து இதில் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுமாதிரி நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் கேங்லியான் இருக்குது, சர்க்கும் ஓசோபேஜியல் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டை பகுதி இந்த ஈசோபேகஸ் இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் ஒரு நரம்பு அமைப்பு கொஞ்சம் சர்க்கும் இதில் சைஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பட்டிங் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது, ரீப்ரொடக்ஷன் பட்டிங். அது மாதிரி இது எல்லாமே ஹெர்மா ப்ராடக்ட் தான் சொல்கிறாங்க. ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் சிங்கிள் அனிமல். அது மாதிரி தான் ஹெர்மா ப்ராடக்ட்னு நம்ம சொல்கிறோம். அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த அனிமலுக்கு எக்டோபிராக்டாவுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம், எக்ஸாம்பிளாக கேட்கலாம். எலக்ட்ரா அப்படிங்கிற ஒரு
அனிமல் இருக்குது. இது ஹைலி சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சராம். அப்போ 25 டிகிரிக்கு மேலே இருந்தால் அது வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அது அந்த அனிமல் அது வந்து அதனுடைய லைஃப் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதான் ஹைலி சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஃபோரல்லா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சென்சிட்டிவ் டு ஸ்ட்ராங் கெமிக்கல். ஸ்ட்ராங் கெமிக்கல் இருந்துச்சுன்னா அது வந்து உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோரல்லா. ஹைப்போ போரல்லான்னு ஒரு அனிமல் இருக்குது. இது சிம்பயாட்டிக் வித் பாலிவோம் லைக் லேனிஸுங்கிற ஓமோட இது ரெண்டும் ஒன்றா அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பு, நன்மை தரக்கூடிய இணைவுன்னு சொல்கிறோம்ல, அந்த மத்தியில் ரெண்டும் ஒன்றா வாழுங்கிறாங்க. செலினேரியா மாக்குலேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீசிஸ். அது நல்லா ஸ்பீடாக நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹவருக்கு 1 மீட்டர் அது வந்து மூவ் ஆகுங்கிறாங்க. அது இருக்கிற இதில் இது வந்து ஃபாஸ்டஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பொதுவாக அந்த ப்ரையோசோவா இருக்குல்ல, அந்த எக்டோப்ராக்டா அனிமலை சி மேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சி மேட்டுன்னா என்ன அப்படின்னா, இது வந்து கலோனியஸ் ப்ரையோசோவான்னு சொல்கிறோம். கலோனியல் ஃபார்ம்னால் நம்ம கூட்டமாக வாழும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொராலின்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு. சி மேட்டு, கடலில் பார்த்தீங்கன்னா மேட்டு விரிச்ச மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு. என்ன எல்லாம் ஒன்றா கூட்டமாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் சி மேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சி மேட்னு சொல்லுவாங்க. ப்ரையோசோவா இஸ் அதர்வைஸ் கால்டு சி மேட், அல்லது ப்ரையோசோவா காலனி இஸ் அதர்வைஸ் கால்டு சி மேட் ஆர் கொராலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலோனி கூட்டமாக வாழ்கிறதுனால அது மாதிரி சொல்கிறாங்க. கொராலின்ஸ் அல்லது சி மேட்னு சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கேட்கலாம். அதுக்கப்புறம் சி மேட்னா எந்த அனிமல்னு கேட்கலாம். அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் கேட்கலாம். ஜென்ரல் கேரக்டரில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வருது இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க.